ஏய் மச்சான் வாடா போயிடலாம்டா, வாடா 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 அப்படின்னு கூட்டத்தை கூட்டுவாங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொதுமக்கள் இவரை பார்க்கறதுக்காக விஜய் தம்பி வராருப்பா, விஜய் வராருப்பா, விஜய் அண்ணன் வராறா அப்படின்னு கூடக்கூடிய இந்த கூட்டம், இது எல்லாமே அடுத்த 3 மாதங்களில் எப்படியெல்லாம் இன்னும் பெருசாக கூட்டத்தை தாண்டி இன்னும் பல விஷயங்களை கொண்டு போக போகுது தாவேக்காக்கு அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். 5வது எண்டு ரிசல்ட் என்ன? 39 மாவட்டத்தை பார்த்தாச்சு. 3 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட எங்கள் கணக்குப்படி நாங்கள் 234 தொகுதிகளை சேர்ந்த இந்த 39 மாவட்டத்தை பார்த்து மக்களே முடிச்சிட்டோம். அப்படிங்கும்போது என்ன எண்ட் ரிசல்ட்? இந்த 39 மாவட்டங்களுடைய முடிவில் டிசம்பர் மாதம் எந்த இடத்துல தாவேக்க நிற்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்குது. விஜய் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற போகிறாரு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறத நம்மளால் இந்த ஒரு திருச்சி கூட்டம் மூலமாக பார்க்க முடியுது. சும்மா வருவாருப்பா, ஏதாவது காட்டுவாருப்பா, சினிமாக்காரன் வந்தால் கூட்டம் சேரும்ப்பா அப்படி இப்படின்னு சொன்னவங்கலாம் இந்த திருச்சி மீட்டிங்க்கு அப்புறமா அப்படியே லைட்டாக பேக் அடிச்சு சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு, இவர் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இந்த டிசம்பர் மாத முடிவில் வருவார். எழுதி வச்சுக்க.